ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 3. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய நன்மை, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காருண்யம், உபகாரங்களுக்காய், பாதுகாப்புக்காய், உம்முடைய சமூகத்துக்காய், உம்முடைய பிரசனத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவம் இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதை ஆளை எழும்பியுமை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க கிருபை கொடுங்க. தேவ உறவு பலப்பட கிருபை கொடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தரனை தாங்குகிறார். இந்த வார்த்தையின்படியே இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சமாதானத்தின் நித்திரையை தாங்க இயேசு சுவாமி. எத்தனையோ பேர் தூக்கம் வரலன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறாங்களேப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு அவர்களோட இருதயத்தில் இருக்க காயங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், பாடுகள் மாறட்டும். எந்த காரியத்திற்காக ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த சூழ்நிலையை மாற்றுங்க. சமாதானத்தின் நித்திரையை கொடுங்க. கர்த்தர் நீங்க அவங்களை தாங்கி கொண்டு இருக்கிறீங்க என்பதை அவங்க அறிந்து கொள்ளும்படியா கர்த்தரே ஆறுதல் செய்வீராக ஏசப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பங்கள் உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற காரியத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீங்கள் உங்களுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஆண்டவரே செவி கொடுத்தீங்கன்னு சொல்லி ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோமேப்பா. நீர் செவி கொடுத்த ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பங்களுடைய ஜபங்களுக்கு ஆண்டவரே வெளிப்புறமான அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவரே, எத்தனையோ பேர் கர்த்தாவை என்னென்னமோ பாரத்தோடு தெய்வ சமூகத்தில் நிற்கிறாங்கப்பா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆண்டவரே அவர் உன்னை விடுவிப்பான்னு சொல்லப்படுவோம். ஆண்டவரே, அந்த பாரத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க இயேசு சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் வெளிப்புறமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யுங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேர ஜெபத்தை கேட்குற குடும்பங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுங்க, விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நீர் மாத்திரமே மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.